இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. எண்ணாகமம் 24:6 கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளை ஒலிவமர கன்றுக்கும் அத்தி மரத்திற்கும் வீட்டோரம் கனி கொடுக்கும் திராட்சை செடிக்கும் ஒப்பிட்டு பேசினாலும் அதோடு நின்றுவிடவில்லை, வாசனையுள்ள சந்தன மரங்களோடு ஒப்பிட்டு பேசுகிறார். சந்தன மரத்தின் விசேஷம் என்ன தெரியுமா? சில மரங்களின் பூக்கள் குறிப்பிட்ட காலங்களில் மட்டும் வாசனை வீசும். அதனுடைய வேரோ அடித்தண்டோ இலைகளோ வாசனை வீசுவதில்லை. சில மரங்களில் வேர் மட்டும் வாசனை உள்ளதாயிருக்கும். ஆனால் சந்தன மரத்திலோ அதனுடைய வேர், அடிமரம், கிளை, இலை, பூக்கள் என எல்லாமே நறுமணம் வாய்ந்ததாயிருக்கும். மற்ற எல்லா மரங்களை பார்க்கிலும் சந்தன மரம் மிகவும் விலை உயர்ந்ததாய் இருக்கிறது. அதற்கு பெரிய மதிப்பும் மகிமையும் உண்டு. அதனுடைய வாசனை அருமையானது. இந்த சந்தன மரத்தை விரும்பாதவர்கள் உலகில் ஒருவரும் இல்லை. இந்த சந்தன மரத்திலிருந்து கிடைக்கும் சந்தனமானது மனுஷனுடைய சரீரத்தில் உள்ள உஷ்ணத்தை எல்லாம் குறைய பண்ணி குளுமையை ஏற்படுத்துகிறது. இந்த சந்தன மரம் தன்னுடைய இனிமையான வாசனையினால் மக்களுடைய உள்ளத்தை கவர்ந்தெழுத்துக் கொள்ளுகிறது. சந்தன மரத்தின் பட்டையை உடைத்து நொறுக்கி பிழிந்து வாசனை தைலத்தை தயாரிக்கிறார்கள். ஆம், என கருமையானவர்களே, நீங்கள் கர்த்தருக்காக சுகந்த வாசனையாய் சுவிசேஷத்தின் நறுமணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதிருங்கள். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் வாசனையை பற்றி சங்கீதக்காரன் எழுதும்போது, தந்தத்தினாலே செய்த அரமனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளைப்போளம், சந்தனம் மற்றும் லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாயிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவ வாழ்வில் கிறிஸ்துவுக்காக வாசனை வீச வேண்டும். முதலாவதாக, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வாசனை வீசும். ஆகவே தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களை உங்களை விட்டு அகற்றி கர்த்தரை பிரியப்படுத்தும்படி அவர் ஒருவருக்கே பயந்து பரிசுத்தமாக வாழுங்கள், வாசனை வீசுங்கள். இரண்டாவதாக, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், அவரை அறிகிற அறிவின் வாசனை உங்களில் வெளிப்பட வேண்டும். மூன்றாவதாக, நீங்கள் வீச வேண்டிய வாசனை அன்பின் வாசனை. 1 கொரிந்தியர் 13 உள்ள ஒவ்வொரு அன்பை பற்றிய வசனமும் சந்தன மரத்தின் வாசனையை போல நம்முடைய ஆத்துமாவை கவர்ந்தெழுக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, சந்தன கட்டை உரசப்படும் போது வாசனை கிடைப்பதை போல நீங்களும் உபத்திரவங்களையும் பாடுகளையும் கர்த்தருக்கென்று சகிக்கும் போது தெய்வீக வாசனை வீசுகிறவர்களாயிருப்பீர்கள். நீங்கள் உபத்திரவத்தை கண்டு கலங்கிவிடக்கூடாது. ஐயோ, ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த உபத்திரவங்கள், ஏன் எனக்கு இந்த கண்ணீர், ஏன் எனக்கு இந்த துக்கம் என்று முறுமுறுத்து விடக்கூடாது. பாடுகளின் மத்தியிலேயும் உபத்திரவங்களின் மத்தியிலேயும் நற்கந்தமாய் பயன்படுத்துகிற கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை மேன்மைப்படுத்துவார். தேவனுடைய வஸ்திரம் சந்தன வாசனை நிறைந்தது என்று சங்கீதக்காரன் 45 எழுதுகிறார். ஆம், கல்வாரி சிலுவையில் அவர் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அடிக்கப்பட்டு நொறுக்கப்படும் போது சந்தனம் போல தெய்வீக வாசனை வீசினாரே. தேவ பிள்ளைகளாகிய நாமும் அவருடைய அன்பையும் முன்மாதிரியையும் தியானித்து அவருக்காக நறுமணம் வீசுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திரங்க தாவி ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே அப்பா உடைய நாமத்தை எங்கு பறைசாற்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லா இடங்களிலும் ஆண்டவரே நற்கந்தமாய் வாசனை வீசக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே நீர் நாட்டின சந்தன மரங்களைப் போல நாங்கள் அப்பா செழித்து கத்தாவி ஸ்தோத்திரம் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் வாசனை வீசுகிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா சாட்சியற்ற வாழ்க்கை வாழ்ந்து வாசனையை கெடுக்காதபடி கத்தாவி ஸ்தோத்திர ஆண்டவரே உமக்கு பிரியமா வாழ்ந்து வாசனை வீச உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.